Hi friends, this is Siron. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் whitening soap. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கின் பிரைட்னிங் சோப் எப்படி செய்யறது முன்னாடி இந்த சோப்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சோப் நீங்கள் போடுறதுனால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த டேன், பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீம், அதிமதுர பொடி, கஸ்தூரி மஞ்சள், துளசி பவுடர், சந்தனம். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே இந்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூஷனாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தெரியும் உங்களுக்கு இதில் நான் சோப்பை கையில் போட்டு வாஷ் பண்ண பிறகு என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சுன்னு. இதை 100% உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த சோப்பை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சோப் செய்கிறதுக்கு நான் பிஎஸ் சோப் எடுத்திருக்கேன். இந்த கலர் கிளிசரின் சோப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் சோப் பேஸ் கிடச்சா கூட நீங்கள் சோப் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இந்த சோப்பை நம்ம சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சோப் பேஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஸோ இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சோப்புக்கு தேவையானதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதிமதுர பொடி, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அதிமதுர பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி, இது நான் வீட்டிலையே பண்ண வேப்பிலை பொடி. ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தன பவுடர், இதுவும் நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கினது. இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி பவுடர். ஸோ இந்த துளசி பவுடரும் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான். ஸோ இதையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இதுவும் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிஃப்ளமேட்ரி, ஆன்டிஃபங்கல் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது உங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். கண்டிப்பாக 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோப் செய்கிறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இந்த சோப்பை இது பண்ணிக்கணும். நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சோப்பு, இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிண்ணத்தை. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சோப் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டியாகிறதுக்குள்ளே. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, லம்ஸ் இல்லாமல். இதில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆல்மண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். பாதாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் இது வேஸ்லின் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ சோப் நம்ம ரெடி பண்ணது ஊற்றியாச்சு. இது நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி வச்சிடலாம். செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி இது இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா
பாருங்கள் சோப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே இந்த வேஸ்லின் போட்டனால இப்படி இருக்குது. ஸோ சோப்பு வந்து நீங்கள் நல்லா வரணும், ஒரு ரொம்ப ஒரு 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 வாரம் அந்த மாதிரி வந்து நல்லா சோப் வரணுன்னா நீங்கள் ஒரு 3 days கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதும். இப்போ நான் என் கையில் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், என் கையை நான் ஈரம் பண்ணிக்கிறேன். ஈரம் பண்ணிவிட்டு இந்த சோப்பை நம்ம அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நான் சோப் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். இதில் நம்ம வந்து எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே ஆகாது. ஆக்னி, ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 months, நீங்கள் 1 month யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இப்போ நான் என் கையை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் யூஸ் பண்ண சோப் கைக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸு. நான் கையை துடைக்க கூட இல்லை. பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சோப் உங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், நல்லா ஃபேர் ஆவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.